Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள். அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இந்த ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலைவாசி உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, செங்கல் உயர்வு, மர விலை உயர்வு. இப்படி அவல ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அதோடு மின் கட்டணம் சுமார் 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார், மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் குறைந்ததான் நம்ம அம்மா இருக்கும் போது குறைவாத்தான் நாம் மின் கட்டணத்தை நாம் உயர்த்தணும். ஆனா திமுக ஆட்சி போல 52% உயர்த்தல, நிலை கட்டணத்தில் உயர்த்தல, ஆண்டுக்கு 5% மின் கட்டணத்தில் உயர்த்தல. இப்பொழுது என்ன நிலைமை? மின்சாரத்தை தொட்டாத்தா ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட நிலைமை. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு, கடவரி 150% உயர்ந்து போச்சு, குடி வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்கள், மின் கட்டணம் எவ்வளவு குறைவு, வீட்டு வரி எவ்வளவு குறைவு, கடை வரி எவ்வளவு குறைவு. ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நெசவாளுடைய நிலை பரிதாபமான நிலை. நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது. அதை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. விசைத்தறி தொழில் நலிந்து போய்விட்டது, உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதில் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலையில்லாத காரணத்தினாலே வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது. இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவள் மீது இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே போக்குவரத்து முன்னாள் ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் இறங்கி போராடி பணம் பெறுகின்ற சூழ்நிலை. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகின்றார், இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விட்டுருக்கோம் சொல்லி அந்த பேருந்தில் ஏறி இறங்கினாதான் உயிர் நிச்சயம். அப்படிப்பட்ட பேருந்து ஓட்டுதல் பேருந்து தான் இன்றைக்கு தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொழில்துறை இதெல்லாம் எதற்காக சொல்லினேன் என்று சொன்னால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விவரங்களை நான் குறிப்பிடுகிறேன். தொழில்துறை அண்ணா திமுக ஆட்சியிலே மிக சிறப்பா இருந்தது. 2015 அம்மா அவர்கள் முதல் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி
தொழில் முன்னெடுத்து ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டாங்க. அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது. சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கிவிட்டது. அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்தோம். திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார், திமுக ஆட்சியிலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக, 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கின பொழுது சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். வெள்ளை அறிக்கை என்று கேட்டா வெள்ளை பேப்பரை வெளியிடுறார். அதுதான் உண்மை. எதையுமே செய்யல. செஞ்சிருந்தா தானே அவர்கள் அறிவிப்பை வெளியிட முடியும். இப்படிப்பட்ட நிலைமை பொய்ய பேசி பேசி உண்மையாக்க பார்க்கிறாங்க விடியா திமுக ஆட்சியில். எனக்கு முன்னால தலைமை செயலர் அறிவிச்சவர் வேலுமணி சொன்னாங்க, திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டாடல. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க. அத்திக்கடை அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்டது, ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறார். கோவையிலே கோவை அவனாசி ரோட்ல பிரம்மாண்டமான மேம்பாலம், அதிக தூரம் உள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டியது அண்ணா திமுக ஆட்சியில். அங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ரயில்வே கடவுக்கு குறுக்கே மேம்பாலம், சாலை சந்திப்பிலே மேம்பாலம், ஆற்று குறுக்கே மேம்பாலம், நல்ல சாலை வசதி, கூட்டு குடிநீர் திட்டம், கடலீரை குடிநீராக்கும் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? இல்ல. Chettinad Cement, perfect concrete choice, 63 years of excellence.